வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th டேர்ம் 3ல் இயல் 3. இது 6th இதுதான் லாஸ்ட்டு இலக்கண பகுதி. சரிங்களா? அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களோட இயல்பு. ஆமாம் தானேங்க? எதிலுமே ஒரு அழகு இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நாம் நம்மை அணிகலன்களாக அழகுபடுத்தி கொள்கிறோம். அணிகலன்கள் போட்டால் தான் நம்ம அழகாக இருக்கணும்னு நம்மளே நினச்சிக்கிறோம். சரிங்களா? அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தினாலும் புலமையாலும் தாங்கள் ஏற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கிறாங்க. சரிங்களா? இதனை விளக்குவது தான் அணி இலக்கணம்னு சொல்கிறாங்க. என்ன? இதுதான் அணி இலக்கணம். சரிங்களா? அணினா என்ன? அழகு. சரிங்களா? அணினா அழகு. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்கிறதுக்கு உதவுறது தான் அணி. சரிங்களா? மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு மருந்தை தேனில் கலந்து சுவையோட கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கவிஞர் தம்மோட கருத்தை அணி சேர்த்து அழகுபட கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது தான் இயல்பு நவிர்ச்சி அணி. அதாவது அது இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. இயல்புனா என்ன? அதோட தன்மை இல்லையா? இயல்பு நவிர்ச்சி அணினும் சொல்லலாம், அதனை தன்மை நவிர்ச்சி அணினும் சொல்லலாம். சரிங்களா? ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவிமணி தேசிக விநாயகனார் எழுதினது. சின்ன வயசில் நம்ம படிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. சின்ன பிள்ளையில் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாடல் தான். இந்த மாதிரி கூட லைன்ஸ் கேட்டு இது யாரும் எழுதுனான்னு கேட்பாங்க. அதனால் லைன்ஸ் படிச்சுக்கோங்க. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. சரிங்களா? இந்த பாடல் இருந்து யார்? தேசிக விநாயகனார் இதை எழுதியிருக்காங்க. சரிங்களா? இதில் எல்லாமே ஒரு இயல்பாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த கன்றுக்குட்டி ஒரு இயல்பாக என்ன பண்ணுது? தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. அங்கே ஒரு வெள்ளை பசு மேய்து, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி துள்ளி குதிக்குது அப்படின்ட்டு அந்த அழகை வர்ணித்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால் இது இயல்பு நவிர்ச்சி அணி. சரிங்களா? இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சம் விளையாடுவதை இயல்பாக தான் சொல்லியிருக்கார். அதனால் அது இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்றாங்க. அடுத்து உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணினா ஒரு பொருளை இயல்பை விட மிகைப்படுத்தி அழகுடன் சொல்கிறது தான் உயர்வு நவிர்ச்சி அணி. சரிங்களா? இந்த பாடல் பாருங்கள். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, அதாவது குளிர் நீரில் குளித்தா குளிருமா, அது மாதிரி வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, வெந்நீரில் குளித்தா மேலே கருத்துருமா. அதனால் ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, ஆகாச கங்கையோட அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படிங்கிறது ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறாங்க இல்லையா? அதனால் இது உயர்வு நவிர்ச்சி அணி. சரிங்களா? இது ஒரு தாலாட்டு. இது ஒரு தாலாட்டு பாடுறாங்க. சரிங்களா? இது உயர்வு நவிர்ச்சி அணி. இந்த லைன்ஸ் கூட கேட்பாங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கிறது என்ன? இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணின்னு 2 வகை. சரிங்களா? அடுத்து புக் பேக். இதில் அந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க கூட கிடையாது. இந்த லாஸ்ட்டாக கலைச்சொல் மட்டும்தான். சரிங்களா? மனிதநேயம்னா ஹியூமனிட்டி. கருணை மெர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். என்ன? டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பரிசு, அது இங்கிலீஷ்லேயும் நோபல் ப்ரைஸ் தான். இது சரக்குந்துன்னா லாரி.